நாம் அனைவரும் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்கிறோம். ஆனால் அந்த பாவங்கள் அனைத்தையும் ஒரே நாளில் கரைக்க முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் சிவபெருமான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் ஒரு புனித நாள் வரப்போகிறது. அந்த நாள் எது? அந்த நாளில் அப்படி என்ன அதிசயம் நடக்கும்? வாருங்கள், இன்றைய பதிவில் விரிவாக காண்போம். வணக்கம் ஐயா. மாசி மகம் என்றாலே தீர்த்தவாரி நினைவுக்கு வரும். ஆனால் இந்த நாளில் குளித்தால் பாவங்கள் நீங்கும் என்று சொல்வதற்கு ஏதேனும் புராண சான்றுகள் உள்ளனவா? மிகச் சிறந்த கேள்வி. கந்த புராணத்திலும் தல புராணங்களிலும் இதற்கான சான்றுகள் உள்ளன. வருண பகவானுக்கு ஒருமுறை பிரம்மாஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த கொடிய தோஷத்திலிருந்து விடுபட அவர் சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்து மாசிமகமன்று கடலில் நீராடி தன் தோஷத்தை போக்கிக் கொள்ளுமாறு வழிவகை செய்தார். வருண பகவானே தூய்மையடைந்த நாள் என்பதால் இந்நாளில் புனித நீராடுபவர்களின் கர்ம வினைகள் அனைத்தும் கரையும் என்பது சாஸ்திர உண்மை. ஐயா, கும்பகோணம் மகாமகம் பற்றி பலரும் பேசுகிறார்களே, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது மகாமகம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வரும் மாசிமகமும் மிகவும் விசேஷமானது. கங்கை, யமுனை, சரஸ்வதி உள்ளிட்ட 9 புனித நதிகளும் மக்கள் தங்களிடம் கரைத்த பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த நாளில்தான் மகாமக குளத்தில் சங்கமிப்பதாக ஐதீகம். மிக அற்புதம். இந்த நாளில் நாம் வீட்டிலிருந்தபடியே என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் கட்டுப்பாடுகள் உண்டா? கண்டிப்பாக. இந்நாளில் அதிகாலையில் புனித நீராடுவது சிறப்பு. அருகில் கடல் அல்லது நதி இல்லையென்றால் வீட்டில் குளிக்கும்போது கங்கேச்ச யமுனே சைவ என தொடங்கி 9 நதிகளையும் மனதார வேண்டி குளிக்கலாம். முக்கியமாக அன்று எளிமையான உணவை உண்டு விரதமிருப்பது சிறப்பு. ஆதரவற்றவர்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவளிப்பது கோடி புண்ணியத்தை தரும். ஒரு முக்கியமான கேள்வி ஐயா. இந்த நாளில் எதை செய்யவே கூடாது? புனித நீர்நிலைகளில் குளிக்கும்போது சோப்பு அல்லது ஷாம்பு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இது ஆன்மீக ரீதியான சுத்திகரிப்பு என்பதால் இயற்கையான முறையில் நீராடுவதே முறை. மேலும் தீய சொற்களை பேசுவதோ மற்றவர்களை காயப்படுத்துவதோ அறவே கூடாது. மாசி மகத்தின் மகிமைகளை மிகவும் தெளிவாகவும் மரியாதையுடனும் விளக்கினீர்கள் ஐயா. உங்கள் பாவங்கள் கரையவும் உங்கள் குலதெய்வ அருள் கிடைக்கவும் இந்த மாசி மக நன்னாளை தவறவிடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அனைவரும் நலம் பெற இறைவனை மனதார வேண்டுகிறேன். நண்பர்களே, மாசி மகம் அன்று ஒரு குறிப்பிட்ட புனித நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரகசிய நேரம் எது? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமது அடுத்த வீடியோ